என் தங்கப்பிள்ளையே, தரித்திரங்கள் நீங்கக்கூடிய இந்த சனிக்கிழமையில் என் பிள்ளையே, உன்னை காண்பதற்கு உன் வராகியானவள் நான் அதிர்ஷ்ட செய்தியோடு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம், அதுவும் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு விஷயத்தை உன் கைகளில் நான் தரப்போகின்றேன். என் தங்கமே, இன்றைய நாளில் நீ வேண்டும் என்று நினைத்து நின்ற விஷயம், அது பல நாட்கள் காத்திருந்த விஷயமாக இருக்கும் பட்சத்தில் அது நிறைவேறுவதோடு மட்டுமல்லாமல் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் இதனால் அதிசக்தி வாய்ந்த மாற்றங்களும் திருப்பங்களும் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, நீ எதிர்பார்த்த விஷயம் நடக்கும் நேரத்தில் உன் வாழ்க்கையில் தேவையில்லாத சில உறவுகளும் உன்னை விட்டு நீங்கத்தான் போகின்றார்கள். உண்மையான உறவுகளையும் போலியான உறவுகளையும் கண்டறிய முடியாமல் நீ தவித்து நின்றாயல்லவா? இன்று உன் வாழ்க்கையில் அவையெல்லாம் நீங்கி இனி என்றுமே உனக்கு நல்லது மட்டுமே உன் அருகில் இருக்கும்படி இந்த வராகியானவள் வெற்றி வரத்தினை அருள இன்று உன் முன்னால் தோன்றியிருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய மனதளவில் நீ எப்பொழுதுமே சுத்தமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உன்னை சுற்றி இருக்கின்ற போலி உறவுகளை எல்லாம் நீ வணங்குகின்ற இந்த வராகியானவள் உன்னை விட்டு விலக்கி வைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, விலகி போகின்றவர்களிடம் மீண்டும் போய் அன்பு காட்டுவதும், நீ ஓட்டை வாளியில் தண்ணீரை நிரப்ப முயற்சி செய்வதும் ஒன்றுதான். அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா? என் பிள்ளையே, அங்கே நீ எவ்வளவுதான் அந்த அன்பை கொடுத்தாலும் அது வீணாகித்தான் போகும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தனக்கு வலிப்பது போலத்தான் மற்றவர்களுக்கும் வலிக்கும் என்று எவனொருவன் வாழ்க்கையில் உணர்ந்து செயல்படுகின்றானோ அவன்தான் மனிதன். அடுத்தவரை பார்த்து அவர்களின் நிலைமையை பார்த்து கேலியும் கிண்டலும் செய்கின்றவர்கள் நாளை நமக்கும் ஒரு நாள் இதே நிலைமை வரும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா இன்று உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். அதை நீ தெளிவாக புரிந்து கொண்டு எக்காரணம் கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் இந்த தவறை நீ செய்து விடாதே. அது என்ன தெரியுமா? இப்பொழுது நீ அதிகாலையில் எழுந்திருக்கின்றாய். நீ வெளியில் செல்லும் பொழுது வருகின்ற ஒருவரை பார்க்கும் பொழுது அவர்களை பார்த்து முகம் சுளிக்கவோ அல்லது இவர்களையா பார்த்தோம் என்றோ எண்ணம் ஒருபோதும் உனக்குள் வந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, இதுபோன்று அவர்களும் உன்னை பார்த்து நினைத்தால், நாம் இவர்கள் முகத்திலா முழித்தோம் என்று அவர்கள் நினைத்தால், அது உனக்கு தெரிய வரும் பொழுது உன்னுடைய மனது எத்தனை வேதனைப்படும் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள். உனக்கு தெரியாமலேயே போகட்டுமே. எப்படி இருந்தாலும் ஒருவர் உன்முகத்தில் விழிக்கக்கூடாது என்று நினைக்கிறார் என்பது மிக பெரிய விஷயமல்லவா? அதனால்தான் உன்னுடைய எண்ணம் எப்படி உன் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றதோ அப்படித்தான் மற்றவர்களினுடைய எண்ணங்களும் உன் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவர்களை கண்டாய். ஆனால் இப்பொழுதெல்லாம் நேரத்திற்கு தகுந்தாற்போல அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையைத்தான் கண்டு கொண்டிருக்கின்றோம். சுயநலங்கள் அதிகமாக மாறிவிட்டது. அடுத்தவர்களுக்கு உதவி செய்தால் தன்னிடம் இருப்பது குறைந்து விடுமே என்று எண்ணுகின்ற மனிதர்கள்தான் உன்னை சுற்றி இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, நீ யாரை நம்பினாய் என்பதை நான் நன்கு உணர்வேன். எப்பொழுதுமே துரோகம் நம்பியவர்களிடத்தில் இருந்துதானே வருகின்றது. என் தங்கமே, வாழ்க்கையில் வாழ்ந்து கெட்டு விட்டாய் என்று சொல்வார்கள் அல்லவா? அது போன்றவர்கள் தன்னுடைய பழைய விஷயங்களை ஒரு நாளும் நினைக்க கூடாது. அதுபோல புதிதாக ஒருவருக்கு வாழ்வு கிடைத்திருக்கிறது என்றால் ஒரு நாளும் அவர் பழைய விஷயங்களை மறக்கக்கூடாது. இரண்டிற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது.
எல்லாம் முடிந்துவிட்ட பிறகு பழைய விஷயங்களை நினைத்து மனதை காயப்படுத்துவது தவறல்லவா? அதே நேரத்தில் இப்பொழுது புதிதாக வாழ்வு வந்துவிட்டது என்பதற்காக கடந்து வந்த கஷ்டங்களையும் கடந்து வந்த கடினமான பாதைகளையும் மறக்கக்கூடாது. என் பிள்ளையே, எறும்பினுடைய புற்றிற்கு இனிப்பு போட்டாலும் சரி, பாம்பினுடைய புற்றிற்கு பால் ஊற்றினாலும் சரி, இரண்டுமே பக்கத்தில் போய் நீ நின்று கொண்டிருப்பாயானால் உன்னை கடிக்கத்தானே செய்யும். அதுபோலத்தான் சில மனிதர்களினுடைய புத்தியும். நீ என்னதான் செய்தாலும் அவர்கள் குணத்தை ஒரு நாளும் மாற்றிவிட முடியாது. இங்கு யாரையும் மாற்றுகிறேன் என்று சொல்லி எந்த புரட்சியும் செய்து உனக்கான நேரத்தை நீ வீணடித்து கொண்டிருக்காதே. இந்த மனிதனை வாழ்க்கையில் உயரத்தில் வைப்பதும் அவனினுடைய குணம்தான். அதே மனிதனை வாழ்க்கையில் இருந்து இறக்கி வைப்பதும் அவனுடைய குணம்தான். என் குழந்தையே, எவரையும் இந்த வாழ்க்கையில் எதிர்பார்த்து வாழாதே. யாருக்கும் பாரமாக வாழாதே. உனக்கு கிடைத்தது போதும் என்று எண்ணி சந்தோஷமாக வாழ பழகு. சிலரை உனக்கு பிடிக்காமல் போவதற்கு காரணம் உன்னுடைய குணம் சரியில்லை என்பதால் கிடையாது. அவர்கள் குணத்திற்கு ஏற்றது போல நீ இல்லை என்பதுதான். அதனால் யார் உன்னை ஒதுக்கி வைத்தாலும் நீ உன்னுடைய நிலையிலிருந்து தவறாதே. நீ சரியாக இருக்கிறாய் என்று உன் மனசாட்சிக்கு தெரியும் பட்சத்தில் யாருக்காகவும் நீ உன் வாழ்க்கையில் எதையும் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, செய்யாமல் ஒருவர் உன்னை தவறாக புரிந்து கொண்டால், அதாவது நீ தவறை செய்யாமல் உன்னை ஒருவர் தவறாக புரிந்து கொள்கிறார் என்றால் அவர்களிடத்தில் ஒருபொழுதும் உன்னை நியாயப்படுத்தி கொண்டிருக்காதே. ஏனென்றால் நீ ஏற்கனவே அவர்கள் முடிவெடுத்து வைத்திருக்கின்றார்கள். அதன் பிறகு நீ என்னதான் நியாயப்படுத்தினாலும் அவர்கள் முடிவை மட்டுமே சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, படிப்பு என்கின்ற படியில் நீ ஏறிச் சென்றால் மதிப்பு என்கின்ற மாளிகையில் நீ நல்லபடியாக அமரலாம். எந்த சூழ்நிலையிலும் கல்வி என்கின்ற ஒரு விஷயத்தை கைவிட்டு விடாதே. என் பிள்ளையே, எல்லாமே உன் கைகளில் சேர வேண்டும் என்றால் நீ செல்கின்ற பாதை, நீ தேர்ந்தெடுக்கின்ற விஷயங்கள் எல்லாமே முதலில் சரியானதாக இருக்க வேண்டும். என் தங்கமே, நீ சிந்திய கண்ணீரும் நீ பட்ட துன்பங்களும் இந்த மனிதர்களுக்கு வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் தெய்வத்திற்கு தெரியுமல்லவா உண்மையாகவே நீ பட்ட கஷ்டங்களினுடைய வழி என்னவென்று. அதனால் கவலையை விட்டுவிட்டு நீ கேட்டதையும் நீ எதிர்பார்த்ததையும் தர நினைக்கின்ற இந்த வராகி உன்னோடு இருக்கும் பொழுது எதை பற்றிய கவலையும் இல்லாமல் என் குழந்தை ஒவ்வொரு நாளிலும் உனக்கான வெற்றியை உறுதி செய்து நீ அந்த நாளை தொடங்கு. அடுத்தவர்களை தோல்வியடையச் செய்வது உன்னுடைய குறிக்கோள் கிடையாது. நீ நினைத்ததை அடைவது மட்டும்தான் உன்னுடைய குறிக்கோள் என்பது எப்பொழுதுமே மனதில் இருக்க வேண்டும். மற்றவர்கள் முன்னிலையில் நம்மை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு செயலையும் நீ செய்யாதே. அதனால் உனக்கு எந்த புண்ணிய பலன்களும் கிடைக்கப் போவது கிடையாது என்பதனையும் புரிந்து கொள். தேவையுள்ள நேரத்தில் தேவையான விஷயங்களுக்காக நீ எதையெல்லாம் செலவிட வேண்டுமோ அதை செலவிடலாம். தேவையில்லாத விஷயங்களுக்காக உன்னுடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்காதே. உனக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுக்க வந்திருக்கின்ற இந்த வராகி இன்று உன் கைகளில் நான் இரவுக்குள் நீ ஆசைப்பட்டு கேட்ட விஷயத்தை ஒப்படைத்து விடுவேன். கிடைத்த பிறகு அதனை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பல்லவா? எப்பொழுதும் உன்னுடைய பொறுப்பிலிருந்து நீ தவறிவிடாதே. என் பிள்ளையே, நீ நினைத்ததை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுப்பவள் இந்த வராகி இன்று உன் முன்னால் தோன்றியிருக்கின்ற நேரத்தை நீ மனதோடு எண்ணிக்கொள். மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள். எத்தனை கவலைகள் இருந்தாலும் அத்தனையையும் மறந்து
அம்மா நம்மை தேடி வந்திருக்கின்றாள் என்ற ஒரே ஒரு சந்தோஷத்தோடு இன்றைய நாளை தொடங்கு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.